இந்த தேர்தல் பலருக்கும் உரைக்கல். இப்ப எனக்கே வந்து என்னன்னா, நான் பல தேர்தல்ல சில இதெல்லாம் இது பண்ணியிருக்கேன். அது பெரும்பாலும் 80% சரியா இருந்திருக்கு. ம். இந்த தேர்தல் நான் சில கால்குலேஷன் வச்சிருக்கேன். அது சரியா தப்பான்ற தேர்தல் முடிவு தான் சொல்ல முடியும். நான் வைக்கிற கால்குலேஷன் என்ன வைக்கிறேன்னா, போன 2021ல பெரும்பாலான விஜய் ரசிகர்கள், விஜய் உட்பட திமுகவுக்கு தான் வாக்களிச்சாங்க. அது அவங்களேவும் நெறைய காணொளிகள்ல சொல்றாங்க. நாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு முன்னாடி திமுகவுக்கு 90% ஓட்டு போட்டோம். விஜய் ரசிகர்கள் திமுக தான் வாக்களிக்கணும். அப்ப எல்லாருக்குமே ஏடிஎம்கே மேல கோவம். அந்த 90%ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அவங்க சொல்ற கணக்கெல்லாம் விட்டுருங்க. நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 8% இருக்காங்க விஜய் வாக்காளர்கள். அந்த 90% இப்ப விஜய்க்கு தான் விழும். அப்ப திமுகலேருந்து 8% இங்க விழப்போகுது. சிறுபான்மை மக்கள் எந்த காலத்திலயும் ஏடிஎம்கேக்கு போட மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி கூட கண்டிப்பா. இருக்கு. 21லயும் போடல. இவங்களுக்கு தான் போட்டாங்க. அப்ப சிஏஏ பிரச்சனைலாம் பெருசா வெடிச்சு இந்த டைம். ம். இப்போ அவர்கள் விஜய் வராருன்னா, ஏன் நம்ம விஜய்க்கு போடக்கூடாதுன்னு, அதுவும் கிறிஸ்டியன்கள் ம். சிறுபான்மையினர். அப்ப 2 பேரும் சேர்த்து 13%. அதுல ஒரு 4, 5% எடுத்துக்கிட்டா கூட 8, 5 13% அங்கருந்து பிரிக்கிறாரு. இது ம். இல்லாம பட்டியலின இளைஞர்கள். அது விசிகேட்ட இருக்கிறதுலேருந்து காங்கிரஸ்ல இருக்க டிஎம்கேல இருக்கிறதுல பெரும்பாலும் இவருக்கு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா, அது ஒரு 5% வச்சுக்கிட்டா 13 ஒரு 5 18% அங்கருந்து எடுக்கிறாரு. இல்ல ஆன்டி டிஎம்கே ஓட்ட இவர் பிரிக்கிறாரு ஏடிஎம்கிட்டருந்து ஒரு 7% வச்சீங்கன்னா, அப்ப 18 7 25% வச்சுக்கங்க. அவங்க 41% இருக்காங்க. அதுல 7 போச்சுன்னா 34%. இவரு 45%. அதுல 18% போச்சுன்னா 27. இவரு 25% வந்திருக்காரு. 25, 27, 34 எது ஜெயிக்கும்?